எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் நன்றி. மேடையில் இருக்கிற என்னுடைய டீம் எல்லாருக்கும் நன்றி. எங்கள் டைரக்டர் படன்னு பேசினார் இல்லையா, கொஞ்சம் அன்ஃபில்டர்டாக பேசிட்டாரு. எங்கள் ப்ரொடியூசர் சொல்கிறாரு, ஏதாவது இன்கம் டேக்ஸ் பிரச்சனை வந்துட போகுது, நானே கடன் வாங்கி தான் படம் எடுத்திருக்கேன் அப்படின்னு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு பல அப்டக்கிள்ஸ், பல டிலேஸை தாண்டி அடித்து பிடிச்சி ஒரு மாதிரி கடைசியில் இங்கே வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல இந்த மாதிரி ஒரு கதையை என்னால் பண்ண முடியும்னு என் மேலே நம்பிக்கை வச்சு இதை கொடுத்த இயக்குனர் சண்முகம் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பையன், அதாவது என்ன தான் சொல்கிறேன், ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர், ஒரு லவர் பாய், ஒரு ஆங்க்ரி யங் மேன், இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஸோ திடீர்னு ஒரு ஆக்ஷன், இது உங்களுக்கு ஓகேயா, செட் ஆகுமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. பட் எனக்கு பர்சனலாக வந்து ஆக்ஷன் படங்கள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் ஆக்ஷன் படங்கள், கமர்ஷியல் படங்கள் பார்த்து வளர்ந்த ஒரு பையன். ரஜினி சார் படமாக இருக்கட்டும், விஜய் சார் படமாக இருக்கட்டும், அஜித் சார் படமாக இருக்கட்டும், FDFS விசில் அடித்து 10 ரூபா டிக்கெட் வாங்கி பார்த்த பல கோடி ரசிகர்களில் நானும் ஒருத்தன். ஸோ பட் அதுக்கான கரெக்டான டைமும் கரெக்டான ஸ்கிரிப்டும் வந்தால் மட்டும்தான் அது தொடணும் அப்படின்றது வந்து ஒரு மைண்ட் செட்டாக இருந்தது. ஸோ டீசல் கதையை கேட்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு உலகம், இதை நம்ம கடந்து, இதை நம்ம பார்த்து, இதை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், கடந்து போயிருப்போம். பட் இது எங்கே ஆரம்பிக்குது, இது உள்ளே என்ன நடக்குது, இந்த வேர்ல்டுக்குள்ளே நடக்கிற, இந்த மாஃபியாவில் நடக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ க்ரூட் ஆயில் அப்படின்றது கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கத்தை விட ரொம்ப முக்கியமான, உலகம் இயங்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது கருப்பு தங்கம்னு சொல்கிற அந்த க்ரூட் ஆயில். ஸோ அதுலேருந்து கிட்டத்தட்ட 165க்கும் மேலே பை ப்ராடக்ட்ஸ் வருது. ஸோ பெட்ரோல், டீசல்லேருந்து ஆரம்பித்து தார், அது மாதிரி LPG, நம்ம மண்ணெண்ணெய், இந்த மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டைரக்டர் வந்து இந்த கதையை நரேட் பண்ணும்போது, சொல்லும்போது இந்த வேர்ல்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதனால தான் இந்த படம் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்தது.